வணக்கம் பீப்பிள். ஐ எம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலம் அறியாவல். திஸ் இஸ் எபிசோட் 13. இன்னைக்கு இந்த எபிசோடில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே டைமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் பீப்புள், பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ தேர் ஆர் ஒன்லி டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். பீப்புள் ஹூ சே, ஐயோ எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. அண்ட் அனதர் டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னா, பீப்புள் ஹூ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த டைம் அண்ட் சே, என்னால் அதுக்கு டைம் ஒதுக்க முடியும், பட் இஃப் ஐ வாண்ட் ஐ வில் allocate டைம் ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறவங்க. யூ சி, as we said in the last episode, time is the only measurement variable that you should be worried about in your life if you actually want to live a self-fulfilled life அப்படின்னா. மற்ற எல்லா வேரியபிள்ஸும் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை வகையான, இந்த பணமாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், சொசைட்டியில் இருக்க ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இந்த எர்த்லி திங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாமே உங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம், அந்த எல்லா ஸ்டேட்டஸ் இருந்தாலும் உங்ககிட்ட டைம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரியுதா? ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங் சிம்பிள். ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் யூ செட், ஐயோ எனக்கு டைமே இல்லைடா, இப்போ டைம் இல்லை, அதை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணவா, கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணவா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்ணவா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சொன்னதுண்டு. பட் ஹாவ் யூ எவர் ஸ்டாப்ட் அண்ட் ஆஸ்க், எனக்கு உண்மையாகவே டைம் இல்லையா, இல்லை நான் என்னோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணலையா, என்னோட டைமை நான் மதிக்கலையா அப்படின்னு இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்டதே கிடையாது. லெட்ஸ் லுக் அட் இட் ஃப்ரம் இந்த அப்போ இப்போ தென் வெர்சஸ் நவ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பேரடாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இஃப் யூ லுக் பேக், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, நமக்கு வந்து இந்த ரிமைண்டர் போட்டு வைக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கிடையாது, கூகுள் கேலண்டர் கிடையாது, இந்த ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் somehow people would show up on time, they maintained all kind of relationships on time, கெரியர் பில்ட் பண்ணாங்க, ஃபேமிலி பில்ட் பண்ணாங்க, கம்யூனிட்டி பில்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு வகையான ரிமைண்டரோ, ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லாமல். ஆனால் இப்போ டுடே வி ஹாவ் எவ்ரி திங் அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பட் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்? எந்த ஒரு வகையான ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய அப்ளிகேஷன்ஸோ, ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ஆன் டைமில் இருந்த மக்கள், இந்த டைமில் இப்போ எல்லாமே நம்ம கையில் இருக்குது, ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு டைமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஒய் இஸ் தட்? திஸ் இஸ் த பேரடாக்ஸ். ஸோ நம்ம வந்து டைமை இழக்கலை, வி லாஸ்ட் கிளாரிட்டி அண்ட் இன்டென்ஷன் டுவோர்ட்ஸ் த டைம். ஸோ லெட்ஸ் லுக் அட் இட் ஃப்ரம் அ ஃபிலாசபிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஹியர். இந்த செனக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் வி ஹாவ் அ ஷார்ட் டைம் டு லிவ், பட் தட் வி வேஸ்ட் மச் ஆஃப் இட். புரியுதா? நம்மக்கிட்ட வந்து ரொம்ப குறுகிய காலம் வாழ்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க அந்த காலத்தை நம்ம என்ன அளவு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதே உருவாகுது. ஸோ திஸ் ஹிட்ஸ் ஈவன் டுடே. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கோட். இது இப்பயும் உண்மையாக தான் இருக்குது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அபவுட் மேனேஜிங் த கிளாக், இட்ஸ் அபவுட் மேனேஜிங் உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன, உங்களுடைய வேல்யூஸ் என்ன, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் பேசிக்கலாக டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒய் வி ஃபெயில் இன் மேனேஜிங் அவர் டைம் அப்படின்னு இந்த கேள்வியை வந்து நான் ரொம்ப நாளாக எனக்குள்ளே நான் அடிக்கடி கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட். நம்மக்கிட்ட வந்து கம்மியான டைம் இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே அதே 24 மணி நேரம் தான். நம்மக்கிட்ட கம்மியான டைம் இல்லை, வி ஹாவ் மோர் அண்ட் மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ முன்னாடி ஏர்லியராக ஒர்க் டைம் அப்படின்னா அது வந்து ஒர்க், ஃபேமிலி டைம் அப்படின்னா அது ஃபேமிலி டைம், ரெஸ்ட் டைம் அப்படின்னா அது வந்து ரெஸ்ட் டைம். ப்ராப்பராக நீங்கள் ப்ரியாரிட்டி பண்ணி, ப்ராப்பருங்கிறத விட அதுக்கு ஒரு ப்ராப்பர் அப்படிங்கிற அந்த கைட்லைன் கொடுக்கறத விட ஆன் த ஃப்ளோலையே அது ரொம்ப நேச்சுரலாக கரெக்டாகவே அப்படி தான் இருந்துச்சு. ஒர்க் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபேமிலி டைமில் ஃபேமிலி கூட இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க,
யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாமே உங்களுடைய அந்த ஒர்க் டைமா இருக்கட்டும், ரெஸ்ட் டைமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கலந்து ஒரு காம்பினேஷனா தான் நம்மளுடைய ஒரு டேவே போய்க்கிட்டு இருக்கு. யூ வுட் ஹேவ் சீன் பீப்பிள் அண்ட் நம்மளே இத வந்து அடிக்கடி பண்ணியிருந்திருப்போம். யாராவது நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது Instagram ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அவங்க பேசிட்டு இருக்கும்போதே யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். யூடியூப் பார்த்துட்டு இருப்போம். மீம்ஸ் படிச்சுட்டு இருப்போம். மீம்ஸ் படிச்சு சிரிச்சுட்டு இருப்போம். ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இது ஒரு நல்ல பிஹேவியர் இல்ல அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஐ வாஸ் டூயிங் இட். ஸோ நவ் ஐ கைண்ட் ஆஃப் ஹேட் டூயிங் இட் அண்ட் ஐ ஆஃபன் டெல் பீப்புள் டு டோன்ட் டூ இட். அந்த மாதிரி பண்றவங்க இப்ப என் கூட யாராவது பேசுறாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் என் கூட பேசுறாங்க அப்படின்னா, நீ என் கூட பேசு. நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே உனக்கு Instagram நோண்டுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒண்ண பண்ணு. ஒண்ணு Instagram நோண்டு, இல்ல என்கிட்ட பேசு. இந்த மாதிரியே யாராவது ஒரு பெர்சன் என்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, நான் வந்து என்னுடைய டைம அவங்களுக்கு குடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. ஏன்னா அது ஒரு இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க உங்களோட டைம குடுக்குறீங்க அப்படின்னா, தட் இஸ் அ வேல்யூபிள் திங். அந்த டைம வந்து ஒருத்தவங்க வேஸ்ட் பண்றாங்க, உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா, அந்த டைம நான் குடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய டைம குடுக்குறத நான் குறைக்க ஆரம்பிச்சுட்டேன். யூ see இந்த இடத்துல த ப்ராப்ளம் இஸ் யுவர் பிரெயின். உங்க பிரெயின் வந்து கான்ஸ்டன்ட்டா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஓப்பன் பண்ணி மெயில் ஏதோ வாசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டப்புன்னு Instagram எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு WhatsAppல மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு டாஸ்க்ல இருந்து ஸ்விட்ச் ஆகும்போது, இட் ஜஸ்ட் நாட் காஸ்ட் யுவர் டைம், இட் காஸ்ட்ஸ் யுவர் மென்டல் எனர்ஜி. உங்களுடைய பிரெயின் இட் வில் கெட் ட்ரைன்ட் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்தில் இத்தனை விஷயங்களையும் நீங்கள் மாற்றி 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 பண்ணிக்கிட்டே இருக்கப்போ, இது வந்து உங்களுடைய பிரெயினோட மென்டல் எனர்ஜியை பயங்கரமாக ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் இட் வில் நாட் ஹாவ் த மென்டல் எனர்ஜி டு அதர் திங்ஸ் தட் யூ இன்டென்ட் டு டூ இட் லேட்டர். நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டெல் மீ, ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் திஸ்? நீங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க, நார்மல் ரேண்டமான ஒரு ஃப்ரைடேவாக இருக்கட்டும், ரேண்டமான ஒரு ஃப்ரைடே, ஆஃபீஸில் பெருசாக வேலை இல்லை, ரொம்ப மினிமலான வேலை தான், ஒன் ஆர் 2 ஹவர்ஸ் தான் வேலை இருக்குது. பட் நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு Instagramல ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு யூடியூப் ரீல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டு ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிகிற டைமில் யூ வில் ஃபீல் ட்ரைன்ட். உங்களுடைய பிரெயின் பயங்கர ட்ரைன்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் பயங்கர டயர்டாக ஃபீல் ஆகும். Have you ever felt this? I have felt this multiple times. You see, that's not physical tiredness. நீங்க வந்து ஃபிசிக்கலா டயர்ட் ஆகல, தட் இஸ் மென்டல் டயர்ட்னஸ். ஏன்னா யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைனிங் யுவர் பிரெயின் ஆஃப் த எனர்ஜி அண்ட் ஈவென்ச்சுவலா அது என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரங்கிறத விட நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பாருங்க. வேலை பார்த்து டயர்ட் ஆகுறது வேற, வேலையும் பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாத வேற ஒன்றையும் பார்த்துக்கிட்டே டயர்ட் ஆகுறது அப்படிங்கிறது வேற. யுவர் பிரெயின் ஹேஸ் மச் மோர் எனர்ஜி. பட் நீங்கள் அதை எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் பிரெயினுக்கு தெரியாமல் அங்கே இங்கேன்னு செதற விட்டு பிரெயின் இஸ் கெட்டிங் ட்ரைன்ட் ஆஃப் இட்ஸ் மென்டல் எனர்ஜி. ஸோ த ஒன் திங் ஐ லேர்ன்டு ஃப்ரம் ரன்னிங் இஸ் மோஸ்ட் ஆஃப் இந்த டயர்ட்னஸ், இந்த ஃபெட்டிக் இருக்குல்ல, தட் வாட் வி ஃபீல் இஸ் ஆக்சுவலி மென்டல், நாட் ஃபிசிக்கல். உங்கள் பாடியில் பயங்கரமான கேப்பபிலிட்டி இருக்குது நீங்கள் நினைக்கிறத விட. ஆனால் உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடும். ஸோ உங்கள் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம டயர்ட் ஆகிட்டோம்னு சொல்லும். பட் யூ ஹாவ் த ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி டு கோ மோர். அதனால தான் நீங்கள் எப்பயுமே மென்டலாக அதிகமாக டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஃபிசிக்கலாக டயர்ட் ஆவீங்க. ஓகே, யூ வில் ஃபீல் டயர்ட் பிஃபோர் யூ ஆக்சுவலி பிகம் டயர்ட். ஏன்னா மென்டல் ஃபெட்டிக் தான் வந்து நம்மளுடைய பாடியில் அதிகமாக இருக்கும். சி, த ரியல் ப்ராப்ளம் ஹியர் இஸ் வி திங்க் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுடைய ஒரு நாளில் அதிகமான நேரத்தை நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து உள்ளே நுழைச்சு அதிகமான ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்து நம்ம டைமை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் இட். இட்ஸ் அபவுட் டிசைடிங் வாட் டிசர்வ்ஸ் யுவர் டைம். ஏன்னா உங்களுடைய டைமை நீங்கள் எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, நீங்கள் எதுக்கெல்லாம் ஆமாம் சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லணும். ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு வேலை பார்க்க போகிறீங்களோ, அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் வேற ஏதாவது பண்ணக்கூடிய வேலைக்கு நீங்கள் நோ சொல்லணும். You get it? And here comes one of the most important topic in our life. I personally think it is one of the most important aspect of a person's behavior. Punctuality. So let's talk about punctuality. நம்ம யூஷுவலாக நினைப்போம்ல, வாட் இஃப் ஐ கம் லேட் ஆனால் நான் என்ன பண்ண முடியும், இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்லாம் நினைப்போம்ல. பட் இல்லை,
பீயிங் லேட் இஸ் ஜஸ்ட் புவர் டைம் மேனேஜ்மெண்ட். அது வந்து வெறும் புவர் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். நாட் ஜஸ்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ், டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் லேட்டாக ஆகும்போது நீங்கள் உங்களுடைய வேர்டையே பிரேக் பண்ணுறீங்க. உங்களுடைய டிசிப்ளினை நீங்களே வீக் ஆக்குறீங்க. அண்ட் யூ ஆர் டெல்லிங் யுவர் மைண்ட் தட் இட் இஸ் ஓகே டு நாட் பி ரிலையபிள். ஸோ ஓவர் டைமில் இது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, திஸ் வில் பிகம் யுவர் ஐடென்டிட்டி. யூ வில் கெட் யூஸ்ட் டு பீயிங் லேட் ஆல் த டைம். அது வந்து அப்படியே ஒரு பழக்கமாகவே மாறிடும். நான் இதை வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான மேனரில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த பங்க்சுவலாக இருக்கிறது, டைமுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். ஐ யூஸ்ட் டு பி வெரி லேட். ரொம்ப கேஷுவலாக டைம் ஆனால் இப்போ என்ன, லேட் ஆனால் இப்போ என்ன, நம்ம டைமை தான் பார்க்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கலாம் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். பட் இஃப் யூ டிஸ்ரெஸ்பெக்ட் டைம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு லூஸ் மெனி திங்ஸ். அது உங்களுக்கு புரியாது. அது ரொம்ப சட்டிலான விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு வந்து அங்கங்கே தெரியாமல் கூட இருக்கலாம். பட் அது உங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து உங்களை லூஸ் பண்ண வைக்கும். பிகாஸ் டைம் இஸ் ரியலி ரியலி ப்ரெஷியஸ், பிலீவ் மீ. ரெஸ்பெக்டிங் டைம், இந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒருத்தவங்களுடைய பணத்தையோ அவங்களுடைய குணத்தையோ வேல்யூ பண்ணுறதை விட நீங்கள் அவங்களுடைய டைமை வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம். ஏன்னா காசு, ஒருத்தவங்களோட காசை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதை எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் டைம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க அவங்க கூட ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஸ்பெண்டிங் சம்திங் தே cannot கெட் பேக். அவங்களால அதை திரும்ப வாங்கவே முடியாது. ஸோ ஒருத்தவங்களோட டைமை என்ன அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ திங்க் அபவுட் திஸ். ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க, அப்பப்போ பிளான் பண்ணுற விஷயத்துலலாம் வந்து கடைசி நேரத்தில் கூப்பிட்டு கேன்சல் பண்ணுறாங்க, என்னால் வர முடியாது, சாரி, அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க எக்ஸாக்டாக நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ சொல்கிறப்ப அவங்க கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, அவங்க சொன்னால் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஃப்ரெண்டை அதிகமாக நம்புவீங்க சொல்லுங்கள்? ஹூ டு யூ ட்ரஸ்ட் மோர்? ஈவன் தோ தே ஹேவ், அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிஸ் இருக்கலாம், அவங்க கிட்ட என்ன வேணாலும் வேறு டிஃப்ரெண்ட்டான, அவங்க லவ்விங்காக இருக்கலாம், கேரிங்காக இருக்கலாம், கைண்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் யார் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பங்க்சுவலாக அவங்க சொல்கிற வார்த்தைக்கு உண்மையாக இருக்கவங்கள தான் நீங்கள் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. யூ கெட் இட்? ரிச்சாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, இங்கே ரிலையபிளாக இருக்கிறது தான் முக்கியம். ஸோ வேர் டு வி கோ ராங்? We fail at time management because we overestimate what we can do in a particular day. ஆனால் நம்ம அந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்குமே எஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம், பவுண்டரி செட் பண்ணுறத மறக்கிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நம்மளுடைய வேல்யூஸ், என்னுடைய வேல்யூஸ் இதுதான், என்னுடைய பவுண்டரிஸ் இதுதான், என்னுடைய டைம் இதுக்காக தான் நான் ஒதுக்குவேன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதே விட்டுடுறோம். நம்மளை சுற்றி இருக்க இடத்துலையா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் கிட்டையா இருக்கட்டும். ஸோ டீப்பராக இங்கே என்ன ஃபிலாசபி இருக்குது அப்படின்னா, டைம் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரிசோர்ஸ், இட் இஸ் யுவர் லைஃப் இன் மோஷன். ஸோ வென் யூ வேஸ்ட் டைம், நீ டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணலை, யூ ஆர் வேஸ்டிங் பீசஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து இவ்வளோ டைம் தான். 80 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருக்க போகிறீங்கன்னா, அந்த 80 வருஷம் தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையே. அதில் நீங்கள் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் வை ஃபிலாசபர்ஸ் ஆஃபன் கனெக்ட் டைம் வித் மார்டாலிட்டி. ஏன்னா ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அது போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஹவு டு வி மேனேஜ் டைம் பெட்டர்? இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். ஹியர் ஆர் சம் வெரி சிம்பிள் ஐடியாஸ். 1, நீங்கள் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப் டெய்லி, வாட் ஆக்சுவலி மேட்டர்ஸ் டுடே? இன்னைக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை பண்ணுங்க. 2, ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் வேர்ட். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நான் 5 மணிக்கு பண்ணுவேன் அப்படின்னா அது 5 மணிக்கு பண்ணணும். 5 மணிக்கு பண்ணுங்க. மற்றவங்களுக்காக இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்களுக்காக பண்ணுங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நான் கடைபிடிப்பேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணுங்க. ஓகே. அண்ட் 3வது விஷயம், பவுண்டரிஸ். கிரியேட் பவுண்டரிஸ். நாட் எவ்ரி மெசேஜ் நீட்ஸ் அன் இன்ஸ்டன்ட் ரிப்ளை. நாட் எவ்ரி கால்ஸ் நீட்ஸ் டு பி பிக்ட் அப். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம். எல்லாரும் ஒவ்வொரு டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க அந்த டைமில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லா டைமும் எடுத்து ரிப்ளை பண்ணால் உங்களுடைய டைம் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் 4வது விஷயம், பி இன்டென்ஷனலி ப்ரெசன்ட். வேலை பார்க்கும்போது வேலையை பாருங்கள், ரெஸ்ட் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுங்க. மனுஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் மனுஷங்கிட்ட பேசுங்க.
வேலை பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ரெஸ்ட் எடுக்கும்போது இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது யூடியூப் பார்க்கறது, இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வேலைக்குரிய டைமை அந்த வேலையில செலவு பண்ணுங்க. ஓகே? ஸோ ஒரு சிம்பிள் ரியாலிட்டி செக் என்ன அப்படின்னா, வி ஆல் கெட் த சேம் 24 ஹவர்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து டைமில் கிடையாது. நம்ம எப்படி அந்த டைமை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். பீப்புள் வந்து நிறைய விதமாக டைமை யூஸ் பண்ணுவாங்க. சம் பீப்புள் ட்ரீட் இட் லைக் அன் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ். அண்ட் சில பேர் வந்து அது ரொம்ப ஒரு புனிதமான விஷயமா ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த வகையில் தான் நீங்கள் டைமை ட்ரீட் பண்ணுவீங்க. அன்லிமிட்டெட் ரிசோர்ஸாக கேஷுவலாக கேர்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை நான் வந்து டைமை ரொம்ப ப்ரெஷியஸாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ப்ரெஷியஸாக ட்ரீட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஓன் செல்ஃபை நீங்கள் ப்ரெஷியஸாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அபவுட் பீயிங் ப்ரொடக்டிவ், இட் இஸ் அபவுட் பீயிங் பர்டிகுலர்லி இன்டென்ஷனல். ஏன்னா வாழ்க்கைங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஹவ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம். நீங்கள் உங்கள் டைமை எப்படி செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையாகவும் இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ ஃபினிஷ் திஸ் எபிசோட் வித் அவர் ஹாரிஸ் மாம்ஸ் சாங். நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோடா மொத்த கூத்துகள் யாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. ஜூன் போனால் ஜூலை காற்று. இந்த இந்த ஒரு 2 வரிகளில் வந்து எவ்வளோ ஒரு ஆழமான மீனிங் இருக்குது. அந்த ஆழமான மீனிங்கை நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மாம்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்களா? ஹீ டிட் இட் ஸோ குட், வி ஆல் பார்ட்டிட் ஃபார் அ தத்துவ சாங். சி ஹவு குட் இஸ் தட்? ஸோ புரிஞ்சுக்கோங்க, நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. இன்றைக்குரிய நாளை ப்ரெஷியஸாக ட்ரீட் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஓகே, எம்ப்ரேஸ் யுவர் பீப்புள், எம்ப்ரேஸ் யுவர் டைம், மேக் ப்ரெட்டி குட் யூஸ் ஆஃப் இட். இவ்வளோ தூரம் கேட்டதற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.